Guys, welcome to my channel Locks and Glass by Nature. So இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 4 to 5 ப்ராடக்ட்ஸ் நான் ஆன்லைன்ல ஏமாந்து போன ப்ராடக்ட்ஸ். இது ஆக்சுவலா நான் 3 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த வீடியோவை ரெண்டா டிவைட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு DIY பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்வ வாங்கி ஏமாந்த ப்ராடக்ட்ஸ். செகண்ட் கேட்டகரி வேற வழி இல்லாம வாங்கின ப்ராடக்ட். தேர்ட் கேட்டகரி ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு, அதனால நான் வாங்கினேன். வாங்கி இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. என்னோட மணி லாஸ் பிளஸ் நான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஐ மீன் என் தலையிலையும் ஃபேஸ்லையும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் ஒரு ஆர்வ வாங்கி வேஸ்ட் ஆகின ப்ராடக்ட். இது ஆன்லைன் குவாலிட்டி ஸ்டோர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஒரு ஆம்லா பவுடர், ஒரு ஷீக்கக்காய் பவுடர் அண்ட் ஒரு ரீதா பவுடர் பேக்கெட், தட் இஸ் சோப் நெட். இதில் என்ன ப்ராப்ளம்னா பேக்கேஜிங்லாம் நல்லா இருந்துச்சு, ப்ரைஸ் அரௌண்ட் 190 அந்த மாதிரி. நான் ஓப்பன் பண்ணோடனே இதில் ஒரு மாதிரி அழுகி போன ஸ்மெல் மாதிரி வந்துச்சு. ஸோ இது நேச்சுரல் ப்ராடக்ட் தானே, அப்படி தானே இருக்கும்னு நினச்சிட்டு இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் பார்க்கும்போது இதில் ஃபேமே வரல, நிறைய வரல. இது நான் வந்து ஒரு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் பண்ணுறதுக்காக வாங்கினேன், நிறைய வரல. ஸோ நான் தலையில் அப்ளை பண்ணி வருதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தலையில் அப்ளை பண்ணேன். நான் பீச் சைடில் போய்ட்டு மண்ணலையும் என் தலையில் கொட்டிக்கிட்டே இருந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி இருந்துச்சு. இந்த ஆம்லா பேக்கெட்டை நான் பிரிக்கவே இல்லை, பிகாஸ் நான் கன்சியூம் பண்ண தான் வாங்குவேன். இதோட ஸ்மெல்லே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆடாக தெரிஞ்சதுனால நான் இதை ஓப்பனே பண்ணல. இது டேரெக்டாக ட்ராஷ் பின்னுக்கு தான் எலிஜிபிள். இதெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படி இல்லாட்டினா நாட்டு மருந்து கடையில் வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இந்த கேட்டகரியில் நான் செகண்டாக வாங்கின ப்ராடக்ட் வந்துட்டு இது ரெட் சாண்டல்வுட் ஸ்டிக்னு சொன்னாங்க. இது வந்து ரெட் கலரில் இல்லை, இப்போது வாங்கும்போது இது ரெட் கலரில் இருந்துச்சு. இது கூட காம்போவாக ஒரு ஒயிட் சாண்டல்வுட் ஸ்டிக்கும் வந்துச்சு. நான் அதை டெஸ்ட் பண்ணல, பிகாஸ் ஐம் ஆல்ரெடி ஹேவிங் ஒன். சாண்டல்வுட்லாம் வந்து பிக்மெண்டேஷனுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னதுனால நான் வாங்கினேன். க்ரீம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தனால நான் ஸ்டிக்கு போகலான்ட்டு நினச்சேன். நான் ஃபஸ்ட்டு இதை தண்ணியில் நனைக்கும் போது இதில் வந்துட்டு கலர் ஃபேட் ஆச்சு. நெக்ஸ்ட் நான் இது நான் ஸ்டோனில் ரப் பண்ணும்போது இது வந்து ரெட் கலர் பேஸ்ட்டாக வரல, ஒரு மாதிரி சாண்டில் கலர் பேஸ்ட்டாக வந்துச்சு. அதனால இது ஒயிட் சாண்டல்வுட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் அதான் இல்லை. இது வந்துட்டு ஒயிட் சாண்டல்வுட்டும் இல்லை, ரெட் சாண்டல்வுட்டும். நான் ரெட் கலரில் தான் பேஸ்ட் வரணுமா என்னன்னு எடுத்து அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆயிடுச்சு என்னோட ஃபேஸ். நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 4 hours என்னோடது வந்து எக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி காய விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது சரியான ஸ்கேம். நான் வாங்கின பிராண்டு தான் வந்து ஃபேக்குன்னு நினச்சா ஆன்லைனில் முக்கால்வாசி ரெட் சாண்டல்வுட் ஸ்டிக் வந்து ஃபேக்காக தான் இருக்குது. அது ஒயிட் சாண்டல்வுட் இல்லை, அது ஏதோ ஒரு ஸ்டிக்கில் வந்து பெயிண்ட் பண்ணி வருது. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க, ஃபேஸை வீணாக்கி. செகண்ட் கேட்டகரி வேறு வழி இல்லாமல் வாங்கின கேட்டகரி இது. நான் ஃபஸ்ட்டு பான்ஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு நாள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுனால நான் லாக்டிக் எலமைன் ஷிஃப்ட் ஆனேன், பிகாஸ் அதுவும் இதுவும் ஒரே டெக்ஸ்சராக இருக்கிறதுனால. லாக்டிக் எலமைனும் ஒரு நாள் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுனால நான் 2 years லாக்டிக் எலமைன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. நான் அதே டெக்ஸ்சரில் இருக்கேன். இந்த ஜாய் பிராண்டில் நான் வாங்கினேன் ஹைட்ரா ரெஃப்ரெஷ் 48 hours மாய்ஸ்சரைசர் அல்ட்ரா லைட் ஜெல். அப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப லைட் ஜெல் தான், இது ஹைரலானிக் ஆசிட் இருக்குது அப்படின்லாம் போட்டுருந்துச்சு, அதனால தான் நான் வாங்கினேன். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சும்மா இதை நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஃபேஸில் சென்சிட்டிவ் ஏரியாஸ் உங்களுக்கு எதுன்னு தெரியலனா கூட இதை அப்ளை பண்ணீங்கன்னா இதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் உங்கள் ஃபேஸில் எங்கே சென்சிட்டிவ் ஏரியா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு பர்னிங் சென்சேஷன் மாதிரி காமிக்குது. எனக்கு சென்சிட்டிவ் ஏரியாஸ் என் ஃபேஸில் எதுனே தெரியாது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. என்னோட நோஸ்க்கு கீழே தென் இந்த ஏரியாலலாம் எனக்கு வந்து பயங்கர பர்ன் ஆகுது. இது ஒரு சீரம் அப்படி இல்லாட்டி ஏதாவது சன்ஸ்கிரீனோட நீங்கள் இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பிம்பிள் மாதிரிலாம் வருது. இது வந்து பயங்கர டேஞ்சர் மாதிரி இருக்குது என் ஃபேஸுக்கு. ஸோ கையில் காலில் தேய்ச்சினா இதை காலி பண்ணணும். ஸோ தேர்ட் கேட்டகரியை நம்ம வந்து பார்ட் 2ல பார்க்கலாம்.